சீக்கிரம் சீக்கிரம் குடு. என்ன மசாலா வாசனை கமகமான்னு வருது? என்ன சமைக்கிற? கத்திரிக்காய் தொக்கு. ஆஹாஹா, நீ செஞ்சதெல்லாம் போதும், கொஞ்சம் தள்ளு, நான் செய்றேன். அப்புறம் ஏதாவது கொஞ்சம் அதிகமாச்சுன்னா மாமா கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் தான் சமைப்பேன், நீங்க எல்லாரும் அதை சாப்பிடணும். செய்யட்டு விடுங்க, இனிமே இவ தானே சமைக்க போறா. நீங்க பிறந்த வீட்டுக்கு போறீங்களா? ஆஹா, இல்லடி, உன்னதான் மாமியார் வீட்டுக்கு அனுப்ப அவ்வளவு சீன்லாம் இல்ல. 4 நாள்ல உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக அமெரிக்கால இருந்து மாப்பிள்ள வரதா உங்க அப்பா தான் என்கிட்ட சொன்னாரு. என்ன அமெரிக்காக்காரனோட கல்யாணமா? நான் செத்தாலும் பண்ணிக்க மாட்டேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு காரணம் இருக்கணும். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த விஷயத்த எங்க கிட்ட இல்ல, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டா போச்சு. எனக்கு பயமா என்ன? மாமா சித்தி சித்தி ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் வேணாம். அப்படி வா வழிக்கு. எப்படி இருக்குப்பா? ஏதாவது ஜாஸ்தியா இருக்கா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா? என்னப்பா, எல்லாத்தையும் பார்த்து தான் செஞ்சேன். ருசி ஜாஸ்தியா இருக்குமா? பாத்தீங்களாமா, கல்யாணம்னு சொன்ன உடனே எவ்வளவு அற்புதமா சமைச்சிருக்கா. அப்பா, இப்பதான் நான் சமையல் செய்யவே கத்துக்கிட்டேன். அதுக்குள்ள நான் அமெரிக்காக்கு அனுப்பி வைக்க போறீங்களா? என்னைக்கா இருந்தாலும் நீ இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியதுதானமா? ஆனா நீங்க இங்க வேதனையில இருக்கும்போது நான் அவ்வளவு தூரம் போய் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பக்கத்து ஊர்னா கூட பரவாயில்ல, இது அமெரிக்கா சம்பந்தம். அதோட அந்த பையன், அவன் பழக்க வழக்கெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. ஓ, அதான் ஒன் டவுட். பேரு கிருஷ்ணபிரசாத், மைக்ரோசாஃப்ட்ல வேலை பார்க்கறான். கை நிறைய சம்பளம். ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறது நீ. அவனை பார்த்து ஏதாவது குறை இருந்தா சொல்லு, இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம். அவன் நல்லவனா கெட்டவனான்னு நானே தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். ஓகே? கண்டிப்பா அவன் நல்லவன்னு நீயே சொல்லுவ. அக்கா, பெரியப்பா சொன்ன மாதிரி சம்மந்தத்தை கேன்சல் பண்ணோம்னா அவங்ககிட்ட ஏதாவது நம்ம குறைய கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு பசங்க கிட்டயே 60 தப்பாவது இருக்கும். இவன் அமெரிக்கால இருந்து வரான், கண்டிப்பா இவன் கிட்ட 600 தப்பாவது இருக்கும். அதெல்லாம் இருக்கும், ஆனா நீ எப்படி கண்டுபிடிப்ப? அதெல்லாம் சந்தானம் பார்த்து பாரு. என்னடா ட்ரெஸ் இது எரிச்சலா இருக்கு. அண்ணா, அந்த ஃப்ளைட் வர்றதுக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸால மூச்சு தண்ணீர் செத்துருவோம் போல. நான் சந்தில போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துட்டுமா? டேய், கொன்னுடுவேன். மாப்பிள்ளை இறங்கி நம்ம வீட்டுக்குள்ள காலை வைக்கிற வரைக்கும் நாம இப்படிதான் இருக்கணும். ஐயோ, மாப்பிள்ளை எப்போ வருவாரோ, இந்த ட்ரெஸ்ல இருந்து எப்போ வெளியே வருவானோ. சாரி சார். ஸ்வச் பாரத்னா தப்பு பண்ணிட்டு சாரி சொல்கிறதில்ல, அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம நாடு நல்லாயிருக்கும். ஓகே, ஷியோர் சார். நீங்கள் ரகுபதி சார் பையன் மகேந்திரன் தானே? ஆமா, நீங்க? கிருஷ்ணபிரசாத். என்னது பிரசாத் நீங்களா? நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இவர் பிரசாத் மாதிரியே இருக்காருன்னு. சூட்டு போட்டு வருவீங்கன்னு நாங்க நினைச்சோம். கட்சியில இந்த ட்ரெஸ்ல வந்து எங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. எல்லாரும் ஷேக் ஹேண்ட் கொடுங்கடா. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் என்ன சூட் போட்டுட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கும் தான் இப்படி வந்திருக்கோம். போடுறதுக்கு உங்களுக்கும் பார்க்கறதுக்கு எனக்கும் சங்கடமா இல்ல? இங்க பாருங்க மாப்ள, எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, போற வழியில மாத்திக்கிறோம். ஓகே, வா. அண்ணா, இவரு சூப்பர்ண்ணே. காத்து போற ட்ரெஸ்ஸுக்கு காத்து போகாத ட்ரெஸ்ஸுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. போய் வண்டி. ஓகேண்ணா. டேய், வழியில ஏதாவது ஹோட்டல் நிறுத்து, ட்ரெஸ் மாத்திக்கலாம். நிறுத்திட்டா போச்சு. சீக்கிரம் சீக்கிரம் அந்த காரை ஃபாலோ பண்ணு. அண்ணா, டிரைவர் போன் எடுக்க மாட்டேங்கிறான். எடுக்க மாட்டான். ஏண்ணா? வீரபத்ரன். அதுக்காக தான்டா இந்த ரயில் பயணம். சூட்கேஸ் மாப்பிள்ள இருங்க, இதை நான் எடுத்துட்டு வரேன். நீங்க பரவாயில்ல, நான் தான் எடுத்துட்டு வரேன். இல்ல, உங்க கை வலிக்குமோன்னு தான். அப்படியா? அப்படின்னா என் காலும் வலிக்கும். என்ன இடுப்புல வச்சு தூக்கிட்டு போவீங்களா? அது எப்படிங்க முடியும்? அதனால தான் அவங்கவுங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். இப்போனா நீ வெயிட் ஏதாவது தூக்கணும், அவ்வளோதானே? இரு பெரியவரே. என்ன தம்பி, உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம்? புடிச்சுக்கோ. ஹாப்பியா? இப்போ வா. அவன் வந்துட்டு இருக்கானா? ஆமா, வந்துட்டு இருக்காங்க. ஆமா பெரியவரே, உன் சீட் எங்க இருக்குது? பேக் எடுத்து கீழே வை. அழகா இருக்காருல்ல? அழகா இருந்தா மட்டும் போதுமா? எல்லாம் இருக்கணும்ல. வேற என்னடி இருக்கணும்?
அவன் வேலையை அவனே செஞ்சுக்கிற டிசிப்ளின் இருக்கு. ஃபேமிலி மேன் மாதிரி நல்ல சம்பிரதாயம் இருக்கு. பெரியவங்க மேல மரியாதை வச்சிருக்கான். எனக்கு என்னமோ அவங்ககிட்ட எந்த குறையும் இல்லைன்னு தான் தோணுது. அது சொல்ல வேண்டியது நீ இல்ல, சந்தான அங்கிள். அதனாலதான் அவர் நம்மள இங்க வர சொல்லிருக்காரு. ட்ரெயின் மூவ் ஆகுது. சந்தான அங்கிள் எங்க? என்னங்க சீக்கிரம் வாங்க, ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. வாங்க வந்துட்டேம்மா, வந்துட்டேன். வாங்க, ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா வாங்க, கையை கொடுங்க. சீக்கிரம் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என் புருஷன்யா, ஏங்க? ஹலோ, எனக்காக உங்க புருஷனையே கை விட்டுட்டீங்களே. ஐயோ, புள்ள. ஓகே, கல்யாணாலும் புள்ளானாலும் புருஷன்னுவேன். அதனால வர ஸ்டேஷன்ல இறங்கி அடுத்த ட்ரெயின்ல வாங்க. தேங்க்ஸ். ஏய், அங்கிள் கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கீங்க. டைமிங் அடிக்கிறவன் என்ன டைமுக்கு வந்தாலும் அது கரெக்ட் டைமா தான் இருக்கும். வேர் இஸ் ஹி? அங்க வேட்டி சட்டை போட்டிருக்கால அவன்தான். ஓஹோ, வேட்டி கட்டிக்கிட்டு அம்பி மாதிரி வந்து உட்காந்துருக்கானா? இவனை கிண்டி வெறுப்பேத்தி உள்ள இருக்கிற அண்ணியை வெளியே கொண்டு வரேன். நீ கேமரா ஆன் பண்ணிக்கோ. இத வீட்ல உள்ளவங்க கிட்ட காட்டி கல்யாணத்தை கேன்சல் பண்றேன். இப்படி சூடு. பிசினஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. நகர் 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 நகர். மாமா நீ எப்படி இங்க? சும்மா அப்படியே வரியா? சும்மா வரேன். நான் என்ன சும்மையா? வேலை இருக்காதான் ஊருக்கு வரேன். எங்க சந்தான மாமா பெரிய ஆட் ஃபிலிம் மேக்கர், சென்னையில தான் இருக்காரு. வாங்க சார் வாங்க. போனா கிடைக்காது. ஒன்னு வாங்குனீங்கன்னா 4 ஃப்ரீ. ஹலோ, மை நேம் இஸ் மிஸ்டர் சந்தானம், த ஃபேமஸ் ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர். வணக்கங்க, கிருஷ்ண பிரசாத். நம்ம ஸ்ருதியை பொண்ணு பார்க்கறதுக்காக அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அமெரிக்கா? அதான் பார்க்கும்போதே தெரியுதே. ஸோ யூ ஆர் ஃப்ரம் அமெரிக்கா? ஆமாங்க. விச் பார்ட் ஆஃப் அமெரிக்கா? நியூயார்க். யூ ஆர் a சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரைட்? ஆமாங்க. அமெரிக்கால இருந்து வந்த இந்த தம்பி என்னமோ சுத்த தமிழ்ல பேசிட்டு இருக்குது. இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த நீ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கிற. இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம நாடு எங்க உருப்படும்? நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நாடு சத்தியமா உருப்படாது. தயவு செஞ்சு யூ டர்ன் போட்டு படுத்து தூங்கி தொலையா. டு யூ ஸ்மோக்? பரவாயில்ல, அடிங்க. ஒன்னு அடிங்க. நான் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சா ஒண்ணு பத்தாதுங்க. யூ அமெரிக்கா பாய், கமான் எடுத்துக்கோ. சரி, சூப்பர். என்னப்பா தூக்கி போட்ட? ஒரு பாக்கெட் வேஸ்டா போச்சுல. உனக்கெல்லாம் அப்படிதான் வேணும். உங்க ஆயுச 1/2 மணி நேரம் அதிகமாக்கிருக்கேன். வாட்? ஓஹோ, தேங்க் யூ. ஆமா, இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே. அமெரிக்கால நமக்கு ஏதாவது லவர் அது இதுன்னு? என்னங்க நீங்க? வெக்கப்படாதீங்க. வெக்கப்படுறத பார்த்தா 1-2 இருக்கு போல இருக்கு. அங்க ஒண்ணுதான் வேஸ்ட், மத்தது எல்லாம் யூத். யோசிக்காம சொல்லுங்க. 1-2? 2 பேரு. 2 பேரா? ஒன்று என் ஜாப், 2வது என் லைஃப்ல வரப்போற பொண்ணு. கேட்டுக்கோ. எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு நினைக்கிறீங்க? பெருசா ஒன்றும் இல்லைங்க. சமையலை கற்றுக்கிட்டதும் முதல் வாய் அப்பாவுக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கும் கொடுக்குற பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓஹோ, உனக்குள்ள என்ன குவாலிட்டிஸ் இருக்கு? என்னோட முதல் சம்பளத்தை அம்மாவுக்கு கொடுத்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முத்தத்தை பொண்டாட்டிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சபாஷ், எவ்வளவு அருமையா சொன்னீங்க. நாம ராமன் மாதிரி இருந்தா தானே சீதை மாதிரி ஒரு பொண்ணை தேட முடியும். அப்பா சூப்பரா சொன்னாண்டி. எப்படி பால் போட்டாலும் லொட்டு வச்சுக்கிட்டே இருக்கானே, அதுக்கெல்லாம் சலைச்சவனா இந்த சந்தானம். இந்த மைக்கேல் ஜாக்சன் பீட்டை வச்சு இவன் பாடியில் இருக்கிற ஈட்டை வெளியே கொண்டு வர. ஓகே, ஒரு பாட்டு கேட்போம். ஐயோ என்னங்க இது? அங்க ரெஹனா, பிட்புல், ஏகான், ஜஸ்டின் பீபர், ஷக்கீரா, இவங்களாம் யாரு? இவங்களாம் பாப் சிங்கர்ஸ். ஓஹோ. அவங்க தொல்லை தாங்காம இங்க வந்து இனிமையான தமிழ் பாட்டு கேட்கலான்னு வந்தா இங்கேயும் இதே தானா? எது இனிமையான தமிழா? தமிழ் என்ன தேனா தடவி இருக்காங்க? அந்த பெருமையெல்லாம் இவனுக்கு எங்க தெரிய போகுது? அத நீயே சொல்லு தம்பி. ஆஹா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப களைச்சு போய் வந்திருப்பீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துறீங்களா தம்பி? இல்ல பரவாயில்லைங்க, நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி பொண்ணை பார்த்துடலாம். இப்ப பொண்ணு பார்க்கணுமா? பரவாயில்ல, பையன் வந்த வேலையை கரெக்டா செய்யறான். உட்காருப்பா, நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரேன். வாங்க தம்பி. தலங்க தலங்க தலங்க. அட நம்ம சந்தானம் பொண்ணு பார்க்கற நேரத்துல கரெக்டா வந்துட்ட. மாமா வணக்கம். வாடா சந்தானம், நீ இல்லாம கல்யாணமா? அதானே, நீ நில்லுமா. அந்த ட்ரே கூட பேக் உள்ள எடுத்துட்டு போ. பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை நானே முன்னாடி இருந்து பார்த்துக்கிறேன்.
பர்கரு பீஸா சாண்ட்விச் கோக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இது எதுவும் வேண்டாங்க. வேற என்ன வேணும்? எனக்கு பஜ்ஜி போண்டா முறுக்கு சீடை இட்லி காஃபி இந்த மாதிரி ஏதாவது ஓகே. நீ அக்ரஹாரத்துல இருந்து வரியா அமெரிக்கால இருந்து வரியா? டேய் சந்தானோ, இவ இப்படித்தான் பைத்தியக்காரத்தனமா வளர்த்துக்கிட்டே இருப்பான். நானு. சந்தானம் பொண்ணு வந்துட்டு இருக்கு. வா, நீ வா. அப்புறம் அப்புறம் பேசலாம். வா, வா. கவர் பண்ணிட்டாங்க. தம்பி, எங்க பொண்ணு ஸ்ருதி. தெரியுங்க, ட்ரெயினில் பார்த்தேன். பிரில்லியன்ஸ்லயே 100 மார்க் அடிச்சிட்டாருடி. ஆமாங்க, ட்ரெயினில் வரும்போது பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு அழகான குழந்தை இருந்தது. உங்கள் பொண்ணை பார்க்கும்போது அந்த குழந்தை தான் ஞாபகம் வருது. ரொம்ப கரெக்டா சொன்ன தம்பி. எங்க பொண்ணு இப்பவும் எங்களுக்கு சின்ன குழந்தை மாதிரி தான் தெரியறா. அப்படின்னா இவங்க பண்றது பாலியல் கல்யாணம். இது உடனே தடுத்தாகணும். சந்தானம் உங்களை பத்தி எங்க பையன் நிறையவே சொன்னான். உங்க பேச்சு, உங்க நடத்தை, உங்க பழக்க வழக்கம் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் எங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னா என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த மாதிரி குடும்பத்தில் மாப்பிள்ளையா வரத்துக்கு நான் தான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஜோசியரையா, நாளான்னைக்கு வியாழக்கிழமை 8 மணிக்கு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2 பேரும் நல்லா இருப்பாங்க. ரெண்டே நல்ல கல்யாணமா? நீ சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். தம்பி, 2 நாள்ல கல்யாணம். உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகேங்க, ஆனால் எங்கள் அம்மா அப்பாவை ஒரு வார்த்தை கேட்கணும். இவனுக்கு தான் அம்மா அப்பா இல்லைன்னாங்க. அம்மா, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் தானே? ஓகே. அப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது பாருங்க, கை எடுங்க. இப்போ ஓகே சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்கக்கூடாது. சரியா சொல்லுங்க. உங்கள் 2 பேருக்கும் ஓகே தானே? அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்கங்க. பைத்தியம் இதுதான் சோஷியல் பிசிக்கல் டிசார்டர்னு வாங்க. என்ன மாமா நீங்க நம்ம பட்டுக்குட்டி அந்த பைத்தியக்காரனை கட்டி வைக்கிறீங்க? ஏய் சந்தானம், பைத்தியம் மாதிரி பேசாத. அவர் அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லையேங்க. எனக்கு அம்மா அப்பா இல்லைங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் முக்கியமான வேலை செய்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பாவை நான் நினச்சிக்குவேன். அவங்க என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக என் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லுவேன். அவங்க என் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்குன்னு நான் நம்புகிறேங்க. உங்கள் எல்லாருக்கும் இது தப்பாக தெரிஞ்சதுன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ, ஐயோ, என்ன? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? கண்ணு முன்னாடி அப்பா அம்மா இருக்கும்போதே மதிக்காத இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒருத்தரை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உனக்கு மனைவியா அமையறதுக்கு எங்க பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க சொல்றீங்க? அது அது வந்து அவரு பேரண்ட்ஸ் இவ்வளவு லவ் பண்ணுவாருன்னு தெரியாம. இப்போ தெரிஞ்சதில்ல, சாரி சொல்லு முதல்ல. சாரி சொல்ல சொன்னார்ல, அதான் சொல்லிட்டேன். சேச்சே, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலங்க. சரி ஓகே. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எனக்கு பைத்தியம்னு சொன்னதால எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சாரி சொல்லிடுங்க போதும். கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு எப்படி இப்ப சாரி சொல்றது? கண்ணுக்கு தெரியலனாலும் நீங்கள் சாரி சொன்னால் அவங்களுக்கு கேட்கும், ரிசீவ் பண்ணிப்பாங்க. ரிசீவ் பண்ணிப்பாங்களா? அம்மா எங்க இருக்காங்க? அம்மா சாரி. அப்பா சார் சாரி. ஹாப்பி. கல்யாணத்துக்கு 2 நாள் கூட இல்ல. ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கணும். ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான் இவன். ஓவர்லாம் இல்ல, எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நாளைக்கு தென்னந்தோப்புல இவனை ஒரு வழி பண்றேன். என்ன பண்ண போற? பார்க்க தானே போற. இதை இப்படி ஊத்திட்டு இது ஒன்றாவ கலந்துருவேன். என்ன பண்ற மாமா? பிளஸ் பிராண்டி பிளஸ் ரம்மு பிளஸ் டிகாசன். இதுல எதுக்கு ஊத்துறீங்க? நான் ஊத்துறதுல ஏதாவது ஒண்ண குடிச்சாலே உள்ள இருக்கிறவன் வெளியில வந்து டக்கத மீன் டான்ஸ் ஆடுவான். மொத்தத்தையும் கலந்து குடிச்சான்னு வெய்யி, அவன் ஆட்டம் அட்டகாசமா இருக்க போகுது. இன்னிலேருந்து அவன் இளநீ மட்டும் இல்ல, பச்சை தண்ணி குடிக்க கூட பயப்படுவான். இது எதுக்கு? கொய்யா இலை வாசனை வராம இருக்க? நீ சூப்பர் மாமா. எல்லாரும் சொல்லுவாங்க. நீ வேணா ட்ரை பண்றியா? இந்த தென்னந்தோப்பு பிடிச்சிருக்கா? இங்கே என்ன ஸ்பெஷல்? சின்ன வயசுல இந்த தென்னந்தோப்பை என் கையால தான் நட்டு வச்சேன். அப்படியா? அப்படின்னா கம்பல்சரியா 4-5 இளநீ குடிச்சே ஆகணும். நீ குடிக்கணும், ஒளரணும், இந்த ஊரை விட்டு ஓடணும். வாங்க வாங்க.
சந்தான அங்கிள் எல்லாம் ரெடியா? சரக்கு ரெடி. சரக்கு இல்ல, சரக்கு ரெடின்னு சொல்ல வந்தேன். கேமரா ஆன் பண்ணிக்கோ. இந்த இதை பிடிங்க, அப்படியே குடிங்க. டைமிங் இப்ப கேமராவே தேவையில்லை, லைவ் ஷோலயே மாட்ட போறான். நல்லா என்ஜாய் பண்றீங்களா? என்ன மாப்ள, தோட்டத்தை சுத்தி பாத்தீங்களா? உங்க தங்கச்சி கூட இருந்து எல்லாத்தையும் சுத்தி காட்டினாங்க. என்ன நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்தாங்க இளநீ குடிங்க. குடிங்க. பரவாயில்ல மாப்ள, நாங்க அடிக்கடி குடிக்கிறதுனே, நீங்க குடிங்க. அப்ப என் கையால கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்கல்ல? ஐயோ, என்ன மாப்ள இப்படி சொல்லிட்டீங்க? சரி கொடுங்க. சித்தப்பா நீங்க குடிக்காதீங்க ப்ளீஸ். ஓஹோ, ஸ்ருதி புரிஞ்சு போச்சு. மாப்பிள்ள கையால கொடுத்தத நான் குடிக்க கூடாது, நீ தான் குடிக்கணும். அதானே? இந்த குடி, உங்க கையிலே கொடுங்க. குடி குடி குடிமா. இப்பவே இப்படி இருக்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க எல்லாரையும் மறந்துடுவல்ல? இந்த பிடிங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? குடி குடிமா, வெக்கப்படாத, குடி. அப்புறம் நல்லா இருக்காது, குடிமா. குடி குடி. சொல்றாங்கல்ல, பாட்டம் செப் படிச்சிரு. ஏதோ பாட்டம் சா, குடி குடி. மாப்பிள்ள இன்னொரு இளநீ வெட்ட சொல்லவா? இல்ல வேண்டாங்க. மாப்ள, உங்களை எந்த குறையில்லாம பாத்துக்கிறோம்ல. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லா இருக்கு. ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க, நாங்க அதை திருத்திக்கிறோம். நீங்க வேற என்னங்க ஏய், அமெரிக்கா, நீ எதை பத்தி வேணாலும் சொல்லு, அந்த வீடியோ பத்தி மட்டும் சொல்லாத. எந்த வீடியோ? சந்தான அங்கிள் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எடுத்த என் போன்ல அந்த வீடியோ தான். சொல்லாத இவளே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா ஏதோ அது வந்து என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான். எல்லாம் இதுலதான் இருக்கு பாருங்க. இங்க கொடு. கல்யாணத்துக்கு முன்னாடி காரியம் பண்ணிடுவாங்க போல இருக்கே. கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்துறாதீங்க ப்ளீஸ் மாமா. என்னடா அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, குடிச்சிட்டு கண்ணா பண்ணான்னு வளர்றா குடிக்காதீங்க. பிளாக்மெயில் பண்ணது மட்டும் இல்லாம என் தங்கச்சி குடிச்சா சொல்றியா? நிறுத்துறா. இப்படியா ஒரு பெரிய மனுஷனை அடிப்ப? அடிக்காம ஐயோ இப்படி அடிக்கணும்டா. ஐயோ ஐயோ சிம்பாயிச்சு. ஐயோ விட்டுருங்க. ஐயோ அம்மா, ஓகே. ஐயோ தெரியாம வந்துட்டேடா. ஐயோ டேய், டேய், நான் செத்து போறேன், விடுங்க. ஐயோ சந்தான அங்கிள், ஹெல்ப் பண்ண விட அடி வாங்க வைக்கிறியா? இப்பொழுது உனக்கு எனக்கு சம்மதமே இல்ல. ஏடா பாரு, உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன். என்ன முடியுமா பண்ணிக்கோடி, பண்ணிக்கோ. அக்கா நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியுதா? இனிமே உன் கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. ஏய் ரிலாக்ஸ். சார் தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மை லைஃப். இட்ஸ் மை டியூட்டி சார். சிட் டவுன் ப்ளீஸ் சார். சார் டீ. ஓ தேங்க் யூ. வெல்கம் சார். சஞ்சீவ் சார் உன் டீம்ல யாராவது ஒருத்தருக்கு ஒரு 10 நாள் லீவ் கொடுக்கலான்னு இருக்கேன். சஞ்சீவ் கொடுங்க சார். இவர் போய் 3 வருஷம் ஆகுது. ஆமா, நீ ரொம்ப நாளாவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதை அவகிட்ட சொல்லாம மறைச்சிருக்கல. இந்த தடவையாவது அவகிட்ட சொல்லிடு. சாருக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படிடா தெரியும்னு பாக்குறியா? நீ அந்த பொண்ணை தவிர மத்த எல்லார்கிட்டயும் உன் லவ் பத்தி சொல்லிட்ட. லீவ்ல நீ ஊருக்கு போற, அந்த பொண்ணு கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ற, கல்யாணம் பண்ணி அவளை கூட்டிட்டு வர. ஓகே சார். குட். என்ன போக? கார் பத்திக்க போது ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணு. ஹேய், கார் பத்திக்க போது சீக்கிரம் வெளியில வாங்க, இறங்குங்க. கார் ஒன்றும் பாத்திக்கல, உள்ள நாங்க தான் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கோம். சிகரெட்டா? வீட்ல அடிச்சா அப்பா அம்மா தொல்லை, வெளியே வந்தா உங்க தொல்லை. படத்துக்கு போனா இந்த நகரத்துக்கு என்னதாச்சு? ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் சாம்பல். யாரும் வாயை திறக்க கூடாதுன்னு சாவடிக்கிறாங்க. இப்படி சிகரெட் அடிச்சிட்டு இருந்தா உங்க அப்பா உங்களை கேட்க மாட்டாரா? கேப்பாரு, நாங்க கொடுக்க மாட்டோம். எப்படியோ செத்து ஒளிங்க. அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. டேய் நெருப்புடா. அண்ணா ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. பப்ளிக் போட்டுக்கோங்க. லேண்ட் ஆவறது இல்லடா, ஃப்ளைட் வந்து ரிட்டர்னும் போயிடுச்சு. வணக்கம். குட் மார்னிங். நல்லா இருக்கேண்ணா. டேய் உள்ள போய்டா, மார்ச் வை. என்னடா சிகரெட் ஸ்மெல் வருது? அப்பா தான் காலையில் கார் எடுத்துக்கிட்டு பென்ஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாருண்ணா. இன்னும் அவர் மாறலையா? சரி வண்டி எடு. டேய் குட்ரா, நீ குட்ரா, சொன்னா கேளுடா. என்னடா டிஸ்கஷன்? எங்களுக்கு டெல்லியில இருந்து ஆர்டர்ஸ் வந்திருக்குண்ணா. டெல்லியில இருந்து ஆர்டர்ஸா? என்னன்னு? உங்களுக்கு லீவ் கிடைச்சிருக்கதே லவ் சக்சஸ் பண்றதுக்காக. அதை விட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இல்ல. அதுக்கு இல்லடா நான் சொல்றேன். ப்ராப்ளம் தான் என்னன்னா, பார்டர்ல 100 எதிரிங்களை பார்த்து பயப்படாத நீ, கீதாவை பார்த்தா மட்டும் இப்படி பயப்படுறியனா? லவ் பண்றதை விட யுத்தம் பண்றதுதான்டா ஈஸி. ஆனா இந்த தடவை நீங்க எப்படியாவது ஐ லவ் யூ சொல்லி ஆகணும். இந்த லீவ்ல உங்களுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். நிறுத்து. இப்போ என்ன? நான் ப்ரப்போஸ் பண்ண அவ்வளவுதானே? சரி பண்றேன் விடு. அண்ணா இது போட்டுக்கிறதுக்கு
இது அடிச்சுக்கிறதுக்கு. இது குடுக்கறதுக்கு. அண்ணா இது அன்னைக்கு கொடுக்க. அதேதான். அண்ணா வரும்போது நீ மட்டும் வராத. துணையோட வரணும். எக்ஸ்கியூஸ் மீ, Yes. ஐ லைக் டு மீட் டாக்டர் கீதா, மைக்ரோபயாலஜிஸ்ட். நீங்க சார்? ஆகாஷ் கொஞ்சம் அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டஸ்ட். ஹலோ. ஹலோ Yeah. மிஸ்டர் ஆகாஷ். டுடே யூ ஹேவ் an appointment. When are you எக்ஸ்கியூஸ் coming? மீ, எஸ், டாக்டர் கீதாவை மீட் பண்ணோம். சஞ்சீவ் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுறேன். வெயிட் நான் பண்ணுங்க, நான் சொல்றது சொல்றேன். கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. சாரி ப்ரோ, ஐம் ஆகாஷ். சஞ்சீவ். நைஸ் டு மீட் யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த 2 விரல்ல ஏதாவது ஒன்று தொடுங்க. எதுக்கு? தொடுங்க ப்ரோ. ஓகேவா? Oh yes, yeah, love success. லவ்வா? Yes bro, basically I'm from California bro. Microsoft la operation manager. Annual salary would be $1 million. Dollar rate இன்னைக்கு 68 rupees bro. So great. Anyways, 1 week back தான் இந்தியாவுக்கு வந்தேன் bro. 6 days back ஒரு பொண்ணை பார்த்தேன். 5 days back அவ தான் என் வைஃப்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இன்ட்ரெஸ்டிங். 4 days back continuous dreams bro. And 3 days back ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆயிடுச்சு. And 2 days back என் அம்மா அப்பாவை கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அண்ட் 1 day பேக் கால் பண்ணேன், அதாவது எஸ்டர்டே. டுடே அவ டிசிஷனை சொல்றேன்னு சொன்னா. இட் வில் பி ஓகேவா ப்ரோ? ப்ரோ உங்களை வேண்டான்னு சொன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு மென்டல் தான். தேங்க் யூ ப்ரோ. ப்ரோ என்னோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். ஐ இன்சிஸ்ட். கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ். உங்களை மேடம் கூப்பிடுறாங்க சார். உங்களையும் தான் சார். ஓ கம் ப்ரோ. கீதா. 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 Hi. Hi Geeta. How are you? I'm good. I like your shirt. அந்த ஷர்ட் இல்ல ஜாக்கெட். தேங்க்ஸ் ப்ரோ. அம்மா செலக்ஷன் பண்ணது. அம்மா எப்படி இருக்காங்க? உங்க ரெஸ்பான்ஸ்க்காக தான் வெயிட்டிங். கீதா. சாரி சஞ்சீவ், ஆகாஷை பார்த்த ஹாப்பினஸ்ல ஒன்று மறந்துட்டேன். ஆகாஷ் இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஞ்சீவ். ஓ சஞ்சீவ் கிட்ட சொல்லாம நான் எந்த டெசிஷனும் எடுக்க மாட்டேன். தேங்க் காட் யூ கேம் அட் த ரைட் டைம். சஞ்சீவ், ஹீஸ் மிஸ்டர் ஆகாஷ். எனக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சும் அவர் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து என்கிட்ட கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு. ஜென்டில்மேன்ல. யா வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கிளம்புறேன். சஞ்சீவ் நில்லு. இந்த டைம்ல நீ என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் 2 நாள் டைம் கேட்டது எதுக்காகன்னா, நான் ஒருத்தரை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நோ இஷ்யூஸ், குவைட் காமன் ஆக்சுவலி. அவன் உன்னை லவ் பண்ணல. அந்த இடியட்டுக்கு அது புரியவே மாட்டேங்குது. யார் அந்த இடியட்? உனக்கு எதுக்கு சொல்லணும்? நீ யாரையாவது லவ் பண்ணா என்கிட்ட சொல்லுவியா என்ன? நான் அந்த பொண்ணுகிட்டயே சொல்ல, உனக்கு எப்படி சொல்லுவேன்? ப்ரோ 1 மினிட். எதுக்கு சண்டை போடுறீங்க? இட்ஸ் குவைட் காமன் யார். ப்ரோ நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நீங்க 2 பேரும் யார் லவ் பண்றீங்கன்னு க்ளூ கொடுக்கலாம்ல. மை லவர் ஹைட் 6.2, வெக்கம் ஜாஸ்தி. என் லவருக்கு வாய் ஜாஸ்தி, சரியான வாயாடி. ஓகே ஓகே, 1 மினிட். நீங்க சொன்ன 6.2 இவர் இல்லல? சச்ச இல்ல. ஓகே சூப்பர். அண்ட் நீங்க சொல்ற பொண்ணு இந்த பொண்ணு இல்லல? சான்ஸே இல்ல. சூப்பர் யா, குவைட் இன்ட்ரஸ்டிங். கண்டினியூ. என் லவருக்கு டைமெக்ஸ் வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும். என் லவருக்கு ஒயிட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். வெயிட் 1 மினிட். நீங்க சொல்ற ஒயிட் கலர் இது கிடையாதுல்ல? அப்புறம் நீங்க சொன்ன டைமெக்ஸ் வாட்ச் ஆப்வியஸ்லி அது கிடையாது. இல்ல. Thank you. I'm relaxed. Continue. உன் லவ் உண்மையா இருந்தா அவன் பேர் சொல்ல பார்க்கலாம். That's the spirit. Come on, tell me. அவன் பேரு சஞ்சீவ். அந்த பொண்ணு பேரு கீதா. நீ பொக்கையோட வரப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. என்கிட்ட இதை சொல்றதுக்கு உனக்கு 3 வருஷம் ஆச்சு. இப்பவாது கொடுப்பியா? ஏய் ப்ரோ, எங்க கிளம்பிட்டீங்க? எனக்கு மேட்டர் நல்லா கிளியரா புரிஞ்சிருச்சு ப்ரோ. நான் ஹாலிவுட்டுக்கு போய் கொஞ்சம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல வெள்ளக்கரியா பார்த்து செட்டில் ஆயிடுறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இது வரைக்கும் 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இனி 3 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. என் கையை பிடிச்சு இப்பவே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அது வந்துட்டாரா? என்னாச்சுண்ணா? எஸ்ஸா நோவா? ஐயோ நோவா. டன்னா? எஸ் சூப்பர். நீ வாங்க. வா கீதா.
அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாருமா நீ? என் பேரு கீதா. நானும் சஞ்சீவும் 3 வருஷமா ஒருத்தர் காதலிக்கிறோம். உங்களுக்கு சாய்பாபானா பக்தி, குடும்பம்னா உயிர். ஒரு நாளைக்கு 4 தடவை காஃபி குடிப்பீங்க. உங்களுக்கு கோடீஸ்வரர் ப்ரோக்ராம்னா உயிரும் தெரியும். கோவம்னா என்னன்னே தெரியாது. ஆனா அழுகு வந்தா தாங்க மாட்டீங்க. நீங்க சரின்னு சொன்னா உங்களை நான் என் அத்தை மாதிரி இல்ல, அம்மா மாதிரி பார்த்துப்பேன். பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். உனக்கு ஏத்த மருமக கிடைச்சிட்டா. வணக்கம். வணக்கம்மா. சஞ்சு, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. வாமா, உள்ள வா. வாமா. சர்ப்ரைஸ். கீதா எனக்கு புது ஸ்பெக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இவ என்ன பொண்ணா இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னா, ஆனா என்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிறாடா. எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், டாப்பர் ஆஃப் யூனிவர்சிட்டி அஜய். தேங்க்ஸ் அண்ணா. நீ தான் ஃபர்ஸ்ட் வருவேன் தெரியும்டா. அண்ணா பைக் உடனே வாங்கி தரவா. இப்போ பைக்குக்கு என்னப்பா அவசரம்? அப்பா நம்ம நினைச்சதை விட ரொம்ப நல்லா படிச்சிருக்கான். இந்த வயசுல எப்போ அனுபவிப்பான். நீ வாடா. உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ பாருங்க. I want Pulsar in red color, 220cc, 4-stroke DTS oil-cooled engine with alloy wheels and registration number 1510. 1510 ஏன் கேக்குற? அன்னைக்கு தான் அப்துல் கலாம் ஐயாவோட பர்த்டேனா. ஓகே சார், நீங்க சொன்ன சேம் ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள பைக்கா இப்பதான் ஒருத்தவங்க டெலிவரி எடுத்தாங்க. வெளியே தான் இருக்கு. சர்ப்ரைஸ். நீ எதுக்கு வாங்குன? அஜய்க்கு நான் ஏன் வாங்கி தர கூடாது? Thank you அண்ணி. Thank you so much. Thank you. டிரைவ் சேஃப். தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், இது மட்டும் போதும்.